அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்களுடைய அந்தஸ்தை ஆளாக நாளாக மக்கள் எல்லாம் அறிந்து கொண்டார்கள். அந்த பக்தாது மாநகரிலே ஒரு 10 இளைஞர்கள் உல்லாசத்திலே மூழ்கி உலக இன்பத்திலே திளைத்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு சிறுவர்களை வேலைக்கு வைத்திருந்தார்கள். அதிலே ஒரு சிறுவரை ஒரு வேலை நிமித்தமாக வெளியே அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அந்த சிறுவன் மீண்டும் வருவதற்கு, வேலைகளை முடித்துவிட்டு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அந்த சிறுவனும் ஒரு வழியாக வந்து விட்டார். வரும்பொழுது பார்த்தால் அந்த சிறுவனுடைய முகத்திலே புன்னகை தவழ்கிறது. சிரித்த முகத்துடனே சந்தோஷமாக அந்த எஜமான்களிடத்திலே வருகிறார். இன்னும் அவருடைய கையிலே ஒரு வெள்ளரி பழத்தையும் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த எஜமான் அவர்கள், அந்த இளைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் ரொம்ப கடுமையான கோபம் வந்துருச்சு. என்ன சிறுவனே, உன்னை வேலைக்காக அனுப்பி வைத்தார், அந்த வேலையை முடித்துவிட்டு வருவதற்கு இவ்வளவு நேரமா? தாமதமாக வந்தது மட்டுமல்லாமல் சிரித்து கொண்டே வருகிறாயா என்று வேறு கடுமையாக கோபித்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த சிறுவர் சொன்னார், நான் ஒரு ஆச்சரியமான, ஒரு வியக்கத்தக்க ஒரு பொருளை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதாக அந்த சிறுவர் சொன்னார். என்ன அது என்பதாக கேட்டவுடனே, அதுதான் வெள்ளரிப்பழம். அந்த வெள்ளரிப்பழம் சாதாரண வெள்ளரிப்பழம் அல்ல, பிஷ்ருல் ஹாஃபி எஜமான் அவர்களுடைய புனிதமிக்க கரம் பட்ட, அவர்களுடைய திருக்கரம் அதிலே பட்டது அந்த வெள்ளரிப்பழம். அதை நான் சுமார் 20 திர்ஹங்கள் கொடுத்து நான் வாங்கி வந்தேன் என்பதாக அந்த சிறுவர் சொன்னவுடனே எல்லா நபர்களும் அதை வாங்கி கண்ணிலே ஒத்தி கொண்டார்கள். அதை இவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். பிஷ்ருல் ஹாஃபி எஜமானுடைய புனிதமிக்க கரம் பட்டது, இறைநேசருடைய கரம் பட்டது அல்லவா என்பதாக சொல்லி அனைவர்களும் அதை மரியாதை செய்தார்கள். அதையடுத்து அவர்கள் கேட்டார்கள், எவ்வாறு பிஷ்ருல் ஹாஃபி எஜமானுக்கு இந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைத்தது என்பதாக கேட்கும் பொழுது அவர் சொல்லி காட்டினார், இறையச்சம், தக்வா என்பதாக சொன்னார். அந்த தக்வா என்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அந்த துனியாவினுடைய ஆசைகளிலே, துனியாவினுடைய சந்தோஷத்திலே, இன்பங்களிலே மூழ்கி திளைத்த அந்த 10 நபர்களுடைய உள்ளமும் ஒரு நடுநடுங்கி விட்டது, ஒரு உலுக்கி விட்டது அவர்களுடைய உள்ளத்தை. அந்த தக்வா, இறையச்சம் என்ற அந்த வார்த்தை. உடனே அந்த இளைஞர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மனதார மன்னிப்பு கோரி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தவர்களாக, அவர்களெல்லாம் தௌபா செய்து நல்லோர்களாக அவர்கள் வாழ்ந்து அல்லாஹ்விற்காக வேண்டி போர் செய்வதற்காக அவர்கள் சென்று விட்டார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமது உள்ளத்தையும் இறையச்சத்தால் நிரப்பி அருள் புரிவானாக. அல்லாஹ்வினுடைய நேசத்தை கொண்டு நமது உள்ளத்தை அல்லாஹ் நிரப்பி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.